எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்கள் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நினைவா வந்து நிறைய நினைவு சின்னங்களை வந்து கட்டிட்டு விட்டுட்டு போவாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு எம்பரர் அவருக்காக வந்து அந்த மாதிரி நினைவு சின்னங்களை விட்டுட்டு போல. பட் ஆனால் ஒரே ஒரு டைரியை மட்டும் தான் விட்டுட்டு போனார். அந்த டைரியுமே கூட எல்லாராலும் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் விட்டுட்டு போல. அது வந்து அவருக்கு அவரே எழுதின ஒரு உரையாடல். பட் ஆனால் 2000 வருஷம் கழிச்சு இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிட்டு இருக்கு. பெரிய பெரிய மன்னர்கள் வந்து அவங்களுக்கு நினைவாக வந்து பெரிய பெரிய சிலைகளை வந்து கட்டுவாங்க. பட் ஆனால் இந்த மன்னர் வந்து அவருடைய கேரக்டரை வந்து பில்ட் பண்ணார். மேபி இப்போ நான் வந்து பேச போகிற மன்னருடைய கதை வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிட்டக்கப்புறம் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு லீடர் வந்து இந்த மாதிரி ஒரு ரூலர் வந்து நம்ம நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு வந்து தோணும். மார்க்கஸ் அரீலியஸ், த பிலாசபர் கிங். ரோம் சாம்ராஜ்யத்தோடைய 5 நல்ல பேரரசர்கள்ல கடைசி பேரரசரான மார்க்கஸ் அரீலியஸோடைய வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மார்க்கஸ் அரீலியஸ் 121 AD ஆகஸ்ட் மந்த்தில் ஒரு வெல்த்தியான ரோமன் ஃபேமிலிக்கு வந்து பிறக்கிறாரு. அவர் பிறந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து என்ன நினைச்சாருன்னா, அவர் வந்து செனேட்டில் வந்து ஒரு ஹை ரேங்கிங் அஃபீஷியலாக ஆவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் யாருமே, ஏன் ஈவன் மார்க்கஸோடைய குடும்பத்தினர் கூட வந்து அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய மிகவும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக வந்து மாறுவாங்கன்றது வந்து யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ நம்ம வந்து மார்க்கஸை வந்து ஒரு பிரோன்ஸ் ஹார்ஸ்ல வந்து கையை ரைஸ் பண்ணிட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு கட்டளையிடுற மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த ஸ்டாச்சு வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ட்ரூ ஸ்ட்ரென்த்ன்றது செல்ஃப் கண்ட்ரோல்ல இருந்து தான் வந்து ஆரம்பிக்குதுன்றதை வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வைக்குது. மார்க்கஸ் அரீலியஸ் தன்னோட சின்ன வயசா இருக்கும் போதே தன்னோட அப்பாவை வந்து இழந்துட்டாரு. தன்னோட அப்பா இறந்துட்டக்கு அப்புறம் மார்க்கஸோடைய தாத்தா தான் வந்து மார்க்கஸை வந்து பார்த்துக்கிட்டாங்க. மார்க்கஸோடைய தாத்தா வந்து மார்க்கஸ்க்கு வந்து ரொம்ப வந்து அந்த ரோம் நாட்டிலேயே வந்து ஒரு பெஸ்ட் எஜுகேஷனை வந்து கொடுத்தாரு. மார்க்கஸ் வந்து சின்ன வயசுல இருக்கும் போதே வந்து ரொம்ப வந்து அமைதியான ஒரு பையனாகவும் ரொம்ப அதிகமாக வந்து சிந்தனையாளராகவும் வந்து இருந்தார். சின்ன வயசுலேயே வந்து பாக்ஸிங், ரெஸ்லிங் இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஈடுபட்டு தன்னோட உடம்பை வந்து ரொம்ப வந்து வலிமைப்படுத்திக்கிட்டாரு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மார்க்கஸுக்கு வந்து அவங்க வீட்டுக்கே வந்து அடிமைகள் தான் வந்து மார்க்கஸுக்கு வந்து எப்படி எழுதணும் படிக்கணுன்ற இந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து ஒரு எலைட் டீச்சர்ஸால வந்து மார்க்கஸ் வந்து எஜுகேஷனை வந்து கற்றுக்கிட்டாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த டைமில் தான் வந்து மார்க்கஸ் வந்து எப்படி வந்து கவர்ந்து இழுக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட வந்து பேசணும். அதுக்கப்புறமா வந்து ஃபிலாசபியில், லிட்ரேச்சரில், இதில் எல்லாத்துலேயுமே வந்து மார்க்கஸ் வந்து அந்த டைமில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பித்தார். என்னதான் வந்து அந்த டைமில் வந்து மார்க்கஸ் வந்து இதெல்லாம் வந்து அவர் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அந்த டைமில் வாரில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ மார்க்கஸ் வந்து அவங்கள பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகாமல் வந்து யார் வந்து தன்னையே வந்து கான்குவர் பண்ணுறாங்களோ, எப்படி அவங்களோட எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து தான் வந்து மார்க்கஸ் வந்து ரொம்ப வந்து இன்ஸ்பயர் வந்து ஆக ஆரம்பித்தார். 137 ADயில் வந்து ரோமன் எம்பையர் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை வந்து அடைஞ்சிச்சு. அந்த டைமில் ரோம் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னரான ஹேட்ரியனுக்கு வந்து குழந்தை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வயசும் அதிகமாகிட்டு இருந்துச்சு. ஸோ ஹேட்ரியனுக்கு அப்புறமா வந்து இந்த ரோம் நாட்டை வந்து யார் வந்து ஆட்சி செய்ய போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துச்சு. அந்த டைமில் ஹேட்ரியன் வந்து என்ன பண்ணார்னா, செனேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ரேங்கிங் அஃபீஷியலை தனக்கு அப்புறமா வந்து இந்த ரோம் நாட்டை ஆட்சி செய்யணுன்றதுக்காக வந்து தத்தெடுத்தார். பட் ஆனால் அவர் கொஞ்ச நாள்லேயே வந்து எதிர்பாராத விதமாக வந்து இறந்துட்டார். ஸோ இப்போ ஹேட்ரியன் வேற ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டார். அப்போ தான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அதே செனேட்டில் வந்து இன்னொரு ஹை ரேங்கிங் அஃபீஷியலான ஆண்டோனியஸ் பயஸை வந்து தத்தெடுக்கலான்னு வந்து முடிவு செஞ்சார். பட் ஆனால் அவரை வந்து தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆண்டோனியஸ் பயஸ் கிட்ட வந்து ஒரு கண்டிஷனை வந்து விதிச்சார். அதாவது என்னதுன்னா, ஹேட்ரியனுக்கு அப்புறமா வந்து ஆண்டோனியஸ் பயஸ் வந்து இந்த ரோம் நாட்டை ஆட்சி செய்யணும். பட் ஆனால் ஆண்டோனியஸ் பயஸ்க்கு அப்புறமா மார்க்கஸ் அரீலியஸும் ஸ்டார்டிங்கில் வந்து ஹேட்ரியன் வந்து தேர்வு செஞ்சு கொஞ்ச நாளில் இறந்த அந்த செனேட்டரோடைய மகனான லூசியஸ் வெரஸையும் ஆண்டோனியஸ் பயஸ்க்கு அப்புறமா வந்து ஆட்சி செய்கிற மாதிரி வந்து வைக்கணும் அப்படின்ற வாக்கை வந்து ஆண்டோனியஸ் பயஸ் கிட்ட வந்து ஹேட்ரியன் வந்து வாங்கினார். அதே மாதிரி கொஞ்சம் கழிச்சு வந்து ஹேட்ரியனும் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஆண்டோனியஸ் பயஸும் வந்து ரோம் நாட்டோடைய எம்பரராக ஆனார். ஆண்டோனியஸ் பயஸோடைய காலகட்டம் வந்து ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வந்து ஒரு காலகட்டமாக தான் இருந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட வந்து ரோம் நாட்டை ஒரு 23 வருஷம் வந்து ரோம் நாட்டை வந்து ஆட்சி செஞ்சார். ஆண்டோனியஸ் பயஸ் வந்து ஹேட்ரியன் இறந்துட்டக்கு அப்புறமா ரோம் நாட்டோடைய மன்னராக ஆனார். அந்த டைமில் மார்க்கஸோடைய வயசு 16. அவருடைய அடாப்டட் பிரதரான லூசியஸ் வெரஸோடைய வயசு வந்து 7 தான் இருந்துச்சு. என்னதான் அந்த டைமில் வந்து மார்க்கஸோடைய எஜுகேஷன் வந்து அது வரைக்கும் வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டுமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அவர் வந்து மன்னர் ஆட்சிக்குள்ளே வந்து போனக்கப்புறமா வந்து அவருடைய எஜுகேஷன்ன்றது வந்து அந்த ரோம் நாட்டுக்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. மார்க்கஸ் அரீலியஸ் தன்னுடைய இன்டெலிஜென்ஸையும் தன்னுடைய மாரல்ஸையும் வந்து ஷார்பன் பண்ணுறதுக்காக அந்த டைமில் ரோம் நாட்டில் வந்து பெஸ்ட் மைண்ட்ஸ் கிட்ட வந்து அவர் வந்து ஒப்படைக்கப்பட்டார். அப்படி ஒரு முக்கியமான ஒரு டீச்சர் தான் வந்து ஜூனியஸ் ரஸ்டிகஸ். அவர் வந்து ஒரு ஸ்டாயிக் ஃபிலாசபர். ஸ்டாயிக் ஃபிலாசபியையும் மார்க்கஸ் அரீலியஸையும் நம்மளால் வந்து பிரித்து பார்க்கவே முடியாது.
இந்த ஸ்டாய்சிசம் பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்காட்டி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஷார்ட்டாக ஸ்டாய்சிசம்னா என்னது அதை பற்றி வந்து நான் சொல்லணும்னா, ஸ்டாய்சிசம்ன்றது என்னதுன்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லை. பட் ஆனால் அந்த ஈவெண்ட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. ஜூனியஸ் ரஸ்டிகஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கஸ் அரீலியஸ்க்கு எபிக்டேட்டஸோடைய லெக்சர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எபிக்டேட்டஸ்ன்றவர் யாருன்னா, அவர் ஒரு ஸ்டாய்க் ஃபிலாசபர். அது மூலியமாக தான் மார்க்கஸ் அரீலியஸ் வந்து விர்ச்சுனா என்னது, டிசிப்ளின்னா என்னது, செல்ஃப் கண்ட்ரோல்னா என்னது, இது எல்லாமே வந்து மார்க்கஸ்க்கு வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஜூனியஸ் ரஸ்டிகஸ் வந்து எப்படி வந்து நல்லா பேசணுன்றதை மட்டும் வந்து மார்க்கஸ்க்கு வந்து சொல்லி தராமல், எப்படி வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதையும் வந்து மார்க்கஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. என்னதான் வந்து மார்க்கஸை சுற்றி வந்து அவ்வளோ பவர், அவ்வளோ வந்து புகழ் எல்லாமே வந்து இருந்தாலும், மார்க்கஸ் வந்து அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாய்க் ஃபிலாசபியில் வந்து எம்பாடி ஆயிருந்தார். அதாவது டு லிவ் ஈச் டே ஆஸ் இஃப் இட் வேர் யூ ஆர் லாஸ்ட் வித்தவுட் பீயிங் வைல்ட் ஆர் லேசி ஆர் pretending டு பி someone who you are not. மார்க்கஸ் அரீலியஸ் தன்னோட 17 வயசுல வந்து கன்சல் ஆனாரு. 2வது முறையா தன்னோட 24 வயசுலயும் வந்து மீண்டும் வந்து கன்சல் ஆனாரு. நிறைய பேருக்கு கன்சல்னா என்னதுன்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். கன்சல்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ரோம் நாட்டில் செனட்ல ஒரு முக்கியமான ஒரு ஹை ரேங்கிங் ஒரு பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எப்படி நம்ம நாட்டில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கோ, அதே அளவு பவர் வந்து அந்த கன்சலுக்கும் வந்து இருக்கும். ஓகேவா? மார்க்கஸ் அரீலியஸோடைய ட்ரூ எஜுகேஷன் வந்து புக்ஸ்ல இருந்து மட்டும் வராமல் வந்து தன்னுடைய தத்தெடுக்கப்பட்ட அப்பாவான ஆண்டனியஸ் பையஸ் வந்து எப்படி வந்து ரோம் நாட்டை வந்து ஆட்சி செய்கிறாருன்றதை பொறுத்தும் வந்து அவர் வந்து அதுலேருந்தும் வந்து நிறைய கற்றுக்கிட்டாரு. எப்படி தன்னுடைய அப்பா வந்து கோவப்படாமல் எப்படி வந்து காமாக வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு முக்கியமான டிசிஷன் வந்து மேக் பண்ணும் போது வந்து அவர் ரொம்ப அப்செட்டாவோ இல்லாட்டி கோவமாவோ இருந்தால் அந்த டைமில் வந்து அவர் வந்து டிசிஷன் வந்து வழங்காமல் வந்து அந்த தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஈகோவே இல்லாமல் எப்படி வந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து மார்க்கஸ் அரீலியஸ் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்க ஆரம்பிச்சாரு. 161 AD ஆண்டனியஸ் பையஸ் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் அரீலியஸ் வந்து எம்பரரா ஆயிட்டாரு. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் வந்து இது வரைக்கும் ரோமன் ஹிஸ்டரியிலேயே நடக்காத ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஃபார்மர் எம்பரரான ஹேட்ரியனுடைய ஆசையை வந்து பூர்த்தி செய்கிற விதமாக வந்து மார்க்கஸ் அரீலியஸ் தன்னோட தம்பியான லூசியஸ் வெரஸை வந்து கோ எம்பரராக வந்து அறிவிச்சார். இந்த விஷயம் வந்து ஏன் வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மார்க்கஸ் நினச்சிருந்தா வந்து அவர் கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து ரெஃப்யூஸ் வந்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா செனேட் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து மார்க்கஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரூல் பண்ணக்கூடிய பவரும் கொடுத்தாங்க. மார்க்கஸ் வந்து தனியாக ரூல் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து பீப்புள் கிட்ட சப்போர்ட்டும் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஹேட்ரியனுடைய ஆசையை வந்து பூர்த்தி செய்கிற விதமாக வந்து தன்னுடைய தம்பிக்கு வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னர் அப்படின்ற ஒரு பொசிஷன் கூட வந்து கொடுக்காம, தான் கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து பவர் இருக்கோ அதை வந்து ஈக்குவலா ஷேர் பண்ற மாதிரி தன்னோட தம்பி கிட்ட வந்து மார்க்கஸ் அரீலியஸ் அவரோட பவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. மார்க்கஸ் அரீலியஸ் வந்து என்னதான் வந்து தன்னோட தம்பி வந்து ஒரு வந்து ஆடம்பரமான வாழ்க்கையிலையும் ஒரு லெஸ் டிசிப்ளின்டாகவும் இருந்தாலும் என்னைக்குமே வந்து தன்னோட தம்பியை பத்தி வந்து தப்பா வந்து அவர் வந்து பப்ளிக்கா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதே இல்லை. மார்க்கஸ் அரீலியஸை பொறுத்த வரைக்கும் வந்து பவர்ன்றது என்றைக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம வந்து ஒரு பொசிஷனாக வந்து என்றைக்குமே வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டோவோட வந்து வாழ்ந்தார். ஆண்டனியஸ் பையஸ் இறந்ததுக்கு அப்புறமா ரோம் நாட்டில் வந்து 2 மன்னர்கள் வந்து இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பார்த்தியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரோம் நாட்டை வந்து கைப்பற்றுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ரோம் நாட்டோடைய ஈஸ்டர்ன் சைட்லேருந்து பார்த்தியன்ஸ் வந்து போர் தொடுத்து வந்தாங்க. மார்க்கஸோடைய தம்பியான லூசியஸ் வெரஸ் வந்து கமாண்டராக இருந்து தன்னுடைய ட்ரூப்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து ரோமோடைய ஈஸ்டர்ன் சைடுக்கு போருக்காக வந்து அவர் வந்து போனார். என்னதான் வந்து லூசியஸ் வெரஸ் வந்து அவர் வந்து ஒரு கமாண்டராக இருந்தாலும் அந்த வாரில் வந்து மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பார்த்தியனோட இருந்த வாரில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தது யாருன்னா அந்த ரோமன் ஆர்மி ஜெனரலான அவிடியஸ் கேசியஸ் தான். என்னதான் வந்து பார்த்தியன்ஸுக்கு உடனான போரில் வந்து ரோம் நாட்டை வந்து ஜெயிச்சாலுமே வந்து அந்த ட்ரூப்ஸ் வந்து ரோம் நாட்டுக்கு திருப்பி வரும்போது வந்து அவங்களுக்கு கூடயே வந்து ஒரு நோயையும் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸாக இருக்கலான்ற மாதிரி வந்து ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த நோயினால் வந்து ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து ரோம் நாட்டில் வந்து இறந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நார்மலா ஒரு எம்பரர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேலஸ்ல வந்து மறைஞ்சிருக்கிறதோ இல்லாட்டி ஒரு வேற நாட்டுக்கு வந்து போய் வந்து அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கோ கூட வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கலாம். பட் ஆனா மார்க்கஸ் அரீலியஸ் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து அவருடைய அரண்மனையில இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஷரையுமே வந்து அவர் வந்து விற்க ஆரம்பிச்சாரு. அதாவது கோல்டா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து விலை உயர்ந்த ஒரு ஃபர்னிச்சரா இருக்கட்டும் எல்லாமே வந்து விற்க ஆரம்பிச்சாரு. இந்த வித்த காசுல அவர் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து
தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த ஒரு நோயினால் வந்து தன்னுடைய எல்லா வெல்த்தையுமே இழந்தாங்களோ அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், டாக்டர்ஸுக்கு வந்து பே பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்மி வந்து கொலாப்ஸ் ஆகாமல் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கஸ் அரீலியஸ் வந்து தன்னுடைய வெல்த்தை வந்து எல்லாமே வந்து அந்த ரோம் நாட்டுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன் வந்து இது வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல வந்து இப்போ ரீசெண்டாக கோவிட்ல கூட நம்மளால வந்து பார்க்க முடியுது. எத்தனையோ கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து தங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வேக்சின்ஸை வந்து மற்றவங்க வந்து சஃபர் ஆனாலும் அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்காம அவங்களே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். அப்படி இல்லாட்டி ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து இப்போ வந்து வார் பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து அவங்களோட உயிரை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனால் மார்க்கஸ் அரீலியஸ் வந்து என்ன பண்ணார்னா வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து மக்களை வந்து விட்டு கொடுக்காம அவரும் அந்த இடத்துல வந்து மக்களுக்காக நின்று அவரும் வந்து சஃபர் ஆனாரு. ரோம் நாடே ஸ்மால் பாக்ஸ்ன்ற நோயால் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் போது அதே டைம்ல வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, நார்தன் சைட்ல இருந்து ஜெர்மானிய பழங்குடியினர்கள் வந்து போர் தொடுத்து வர ஆரம்பிச்சாங்க. என்னதான் வந்து மார்க்கஸ் வந்து அவருடைய நேச்சர் வந்து சோல்ஜரா இல்லாம இருந்தாலும் வந்து அந்த டைம்ல டியூட்டி வந்து கால் பண்ணதுனால அவரோட ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நார்த்தை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சாரு. அங்கே நார்தன் பார்டரில் மார்க்கஸ் அரீலியஸ் ஒவ்வொரு நாளும் வந்து டென்ட்டில் தான் வந்து தங்கினார். ஒவ்வொரு நைட்டும் லேம்ப் லைட்டில் வந்து அவருக்கு அவரே வந்து டைரி எழுதினார். அந்த டைரி வந்து யாருக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு வந்து எழுதலை. பட் ஆனால் அதுதான் இப்போ வந்து மெடிடேஷன்ஸ் அப்படின்ற ஒரு புக்காக வந்து இப்போவும் வந்து லட்சக்கணக்கான மக்களுடைய லைஃப்ஸை வந்து மாற்றிட்டு இருக்கு. 169 AD வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, மார்க்கஸோடைய தம்பியான லூசியஸ் வெரஸ் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் மட்டும் தான் வந்து ரோம் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டிய நிலைமை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 175 AD வந்து யார் ஒருத்தர் வந்து பார்த்தியன்ஸ்க்கு உடனான போர்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த அவிடியஸ் கெசியஸ் அந்த ஆர்மி ஜெனரல் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, ஈஸ்டர்ன் சைட்ல அவரையே வந்து ஒரு எம்பரரா வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சிவில் வார் வந்து ரோம் நாட்டில் வந்து எரப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவிடியஸ் கெசியஸோடைய ஒன் ஆஃப் அவர் கீழே வேலைக்கூடிய ஒரு சோல்ஜரே வந்து அவரை வந்து குத்தி வந்து படுகொலை செய்யப்பட்டார். நார்மலாக இந்த மாதிரி வந்து எம்பரருக்கு எதிராக யாரெல்லாம் வந்து ஒரு ட்ரைட்டராக இருக்காங்களோ அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சர்வன்ஸுக்குமே வந்து டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பட் ஆனால் மார்க்கஸ் அரீலியஸ் வந்து அந்த மாதிரி பண்ணலை. மார்க்கஸ் அரீலியஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தே டோன்ட் டிசர்வ் ஃபார் சம் ஒன் எல்ஸ் மிஸ்டேக் அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். அவர் வந்து அவிடியஸ் கெசியஸோடைய ஒய்ஃபையும் அவர் சில்ட்ரன்ஸையுமே வந்து அவர் வந்து மன்னிச்சு விட்டுட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல எவ்ரி அதர் ரோமன் எம்பரர் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நார்மலா அவங்களுக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கம்ப்ளீட்டா அடியோட அழிக்கணும்னு தான் நினைப்பாங்க. பட் ஆனா மார்க்கஸ் அரீலியஸோட மோட்டோ என்னதுன்னா, த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு பி நாட் டு பி லைக் யுவர் எனிமி. மார்க்கஸ் அரீலியஸ் ஈஸ்டர்ன் ரீஜியனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார். பட் ஆனால் போகிற வழியிலேயே தன்னுடைய ஒய்ஃபான ஃபாஸ்டினாவை வந்து அவர் வந்து இழந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் மார்க்கஸோடைய ஹெல்த்தும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ மார்க்கஸுக்கு அப்புறமா யார் வந்து ரோம் நாட்டை ஆட்சி செய்யணுன்ற ஒரு கேள்வி எழும்போது மார்க்கஸ் வந்து என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஒரே ஒரு பையனான கமோடஸை வந்து மார்க்கஸ்க்கு அப்புறம் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் வந்து முடிவு செஞ்சார். 178 AD வந்து மார்க்கஸ் அரீலியஸும் தன்னோட ஒரே பையனான கமோடஸோ 2 பேரும் நார்த்தை நோக்கி திரும்பி வந்து போர் தொடுத்து போக ஆரம்பிச்சாங்க. 2 வருஷம் கழிச்சு 180 AD வந்து மார்க்கஸ் அரீலியஸ் தன்னோட 58வது வயசுல வந்து அவர் வந்து இறந்துட்டாரு. மார்க்கஸ் அரீலியஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அவருடைய மகனான கமோடஸ் வந்து ஆட்சிக்கு வந்து வந்தார். பட் ஆனால் கமோடஸ் வந்து தன்னுடைய அப்பா மாதிரி இல்லாமல் தன்னுடைய அப்பா எப்படி வந்து ஆட்சி செஞ்சாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் வந்து ஆட்சி செஞ்சார். அவர் வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக, ரொம்ப லக்ஸூரியஸாக, ரொம்ப வந்து ஆடம்பரமாக, ரொம்ப க்ரூவலாக வந்து மக்களுக்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கஸ் அரீலியஸோடைய ஒரே ஒரு தோல்வி என்னதுன்னா, அவர் தன்னுடைய பையனை வந்து அவருக்கு அடுத்து வந்து ஆட்சி செய்யணும்னு வந்து அவர் வந்து முடிவு பண்ணது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோம் நாட்டோடைய அழிவுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் மார்க்கஸோடைய மகனான கமோடஸ் தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தார். மார்க்கஸ் அரீலியஸோடைய பயோகிராஃபி இதோட முடிஞ்சிருச்சு. இப்போவும் நீங்கள் வந்து அமேசானில் போனீங்கன்னா வந்து உங்களால் வந்து மார்க்கஸ் அரீலியஸ் எழுதின அந்த மெடிடேஷன்ஸ்ன்ற புக்கை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வாங்கி படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போவுமே வந்து அந்த மெடிடேஷன்ஸ்ன்ற புக்கை வந்து நிறைய CEOs, சோல்ஜர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மாங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை எடுத்து வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு எம்பரராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஃபிலாசபராகவும் ஒரு லைஃப் லாங் லேர்னராகவும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸை வந்து ஒரு தன்னோட எம்பையரில் வந்து கீப் அப் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இருந்தார். கடைசியாக நான் இந்த வீடியோவை வந்து அவர் எழுதின ஒரு கோட்டோட வந்து நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். வேஸ்ட் நோ மோர் டைம், வாட் அ குட் மேன் ஷுட் பி பட் பி ஒன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணணும்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு டாப்பிக்கில் வந்து சந்திப்போம். பாய்.